Shorten Tamil Junior Grade, February 2014. Get ready for the dictation. 10 seconds, 5 seconds. Get ready. Start. மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, இன்று இந்த மன்றத்தில் நடைபெறுகிற விவாதத்தில் பங்கு கொண்டு நான் பேசுவதற்கு வாய்ப்பளித்ததற்கு என் நன்றியை முதலாவதாக தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்தவுடன் இந்தியாவிலேயே தமிழகத்தை முதல் மாநிலமாக ஆக்கி காட்டுவேன் என்று இந்த மன்றத்தில் கூறினார்கள். தேர்தல் நேரத்தில் கொடுத்த வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றி காட்டினார்கள் என்பதை நான் இந்த மாமன்றத்தில் சுட்டி காட்டுவது சால பொருத்தமாக இருக்கும் என்று நம்புகிறேன். என் சட்டமன்ற தொகுதியில் குடிதண்ணீர் பற்றாக்குறையினால் மக்கள் அவதிப்படுகிறார்கள் என்று தேர்தல் நேரத்தில் மக்கள் மனு கொடுத்தார்கள். ஆட்சி பொறுப்பை ஏற்றவுடன் அதற்கான பணிகளை முடுக்கிவிட்ட காரணத்தால் இப்போது அந்த திட்டம் முடிவடைந்து தண்ணீர் பற்றாக்குறை தீர்ந்துவிட்டது என்று மகிழ்ச்சியோடு மக்கள் சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள் என்பதையும் இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இந்த திட்டத்தினால் பயனடைந்த கிராமங்களில் வாழுகிற மக்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை மனதார வாழ்த்திக் கொண்டு இருக்கிறார்கள். ஏதாவது சான்றிதழ் பெற வேண்டும் என்றால் கிராம நிர்வாக அலுவலரை தான் முதலில் சென்று பார்க்க வேண்டும். அவருக்கு என்று அலுவலக கட்டிடம் இல்லாத காரணத்தினால் அவரை கண்டுபிடிப்பதே சிரமம் என்ற நிலைமை இருந்தது. கிராம நிர்வாக அலுவலருக்கு ஒரு அலுவலக கட்டிடத்தை கட்டி கொடுக்க ஏற்பாடு செய்துவிட்ட காரணத்தால் அங்கே சென்று கிராம நிர்வாக அலுவலரிடம் சான்றிதழ் பெற வசதியாக இருப்பதையும் நினைவுபடுத்த விரும்புகிறேன். மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்கள் என்னை சுருக்கமாக பேசி முடிக்க வேண்டும் என்று கூறியுள்ளார்கள். அவர்களது அறிவுரைக்கிணங்கி நிறைவாக ஒன்றை மட்டும் கூறிவிட்டு நான் என் உரையை முடித்துக்கொள்ள ஆசைப்படுகிறேன். விவசாயிகளின் கடன் தொகை, வட்டி முதலியவைகளை எல்லாம் இந்த அரசு தள்ளுபடி செய்திருக்கிறது. நான் ஒரு சாதாரண விவசாயி. எனக்கே ரூபாய் 20,000 தள்ளுபடி கிடைத்துள்ளது. எனது சார்பிலும் கடன் தள்ளுபடியால் பயனடைந்த விவசாயிகள் சார்பாகவும் எனது நன்றியை இந்த அரசுக்கு தெரிவித்துக் கொள்ள மிகவும்
விரும்புகிறேன். இங்கே பங்கு கொண்டு பேசுவதற்கு வாய்ப்பு அளித்ததற்கு என் நன்றியை மீண்டும் தெரிவித்து என் உரையை முடித்துக் கொள்கிறேன். சென்னை சேகரன் கூட்டமைப்பிலிருந்து சேலம் திருவாளர்கள் முத்து கூட்டமைப்பிற்கு எழுதும் கடிதம். அன்புடையீர், நாங்கள் தங்களுக்கு அனுப்பிய கடிதங்கள் சில மருந்துகளின் பெயர்களை குறிப்பிட்டு உடனடியாக அனுப்பி வைக்கும்படியாக கேட்டு கொண்டிருந்தோம். ஒரு வாரத்துக்குள்ளாக அனுப்பி வைத்து விடுவீர்கள் என்று எதிர்பார்த்தோம். ஆனால் அவை 3 மாதங்கள் கழித்து நேற்றுதான் கிடைக்கப் பெற்றன. தாங்கள் காலந்தாழ்த்தி மருந்துகளை அனுப்பியதால் எங்களுடைய வாடிக்கையாளர்களின் தேவையை உடனடியாக எங்களால் பூர்த்தி செய்ய இயலவில்லை. அந்த காரணத்தால் நாங்கள் எங்கள் வாடிக்கையாளர்கள் பலரை ஏமாற்றத்துக்குள்ளாக்க வேண்டியதாயிற்று. அது மட்டுமின்றி எங்களுக்கு இழப்பும் மிகுந்த சிரமமும் ஏற்பட்டது. ஆகவே இனி வருங்காலங்களில் காலந்தாழ்த்தாமல் உடனடியாக மருந்து பொருட்களை அனுப்ப ஏற்பாடு செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். தங்கள் நம்பிக்கையுள்ள ஸ்டாப்.